ஆன்மீக அன்பர்களுக்கு பிரசன்ன ஜோதிடர் அஸ்ட்ரோரங்காவின் காலை வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பெயர்ச்சி. அதாவது வருடம் ஒரு 18 மாதங்களுக்கு ஒரு முறை குரு வந்து ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சியாகி போவாங்க. பொதுவாக மக்கள்கிட்ட என்ன அப்படின்னா, இந்த வருஷம் இந்த கிரக நிலைகளை கொண்டு நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பலன் தெரிஞ்சுக்கிறது ஒரு ஆர்வமான ஒரு விஷயம். அதில் இந்த குரு பெயர்ச்சியில் நம்ம பலன் எடுத்துக்கிட்டு இருக்கோம். வரக்கூடிய 1/5/2024 வருஷம் இந்த தேதியில் குரு பகவான் மேச ராசியிலேருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாங்க. மதியம் 1 மணிக்கு இந்த பெயர்ச்சி மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு நடக்குது. இதனால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நன்மை, யாருக்கெல்லாம் சாதாரண பலன்கள் நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கோம். இந்த ஆண்டு குரு பெயர்ச்சியில் மேச ராசி, கடக ராசி, கன்னி ராசி, விருச்சிக ராசி, மகர ராசி, கும்ப ராசி, இந்த 6 ராசிகளுக்கும் நல்ல விதமான பலன்கள் அப்படிங்கிறது 100% நடக்க இருக்குது. அதே மாதிரி ரிஷபம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, மீனம், இந்த 6 ராசிகளுக்கும் மற்ற கிரகங்கள் சப்போர்ட் பண்ணாலும் குருவினால் ஒரு சப்போர்ட் கிடைக்குதா அப்படின்னா நியூட்ரலாக தான் இருக்குது. ஸோ இந்த ஆண்டு குரு பெயர்ச்சியில் இந்த 6 ராசிகளுக்கும் நன்மையாகவும் இந்த 6 ராசிகளுக்கும் சாதாரண பலன்களும் நடக்க இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா, இந்த குரு பெயர்ச்சி ஆகிறது ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாங்க. இந்த ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறதுனால என்னென்ன நல்லது நடக்க போகுது அப்படின்னா, கடக லக்னத்தில் இந்த குரு பெயர்ச்சி ஆகிறாங்க. ரிஷபம் அப்படின்ற ராசி வந்து காலபுருஷ தத்துவத்தில் 2வது ராசி. இந்த 2வது ராசின்றது கர்ம திரிகோண வீடு அப்படின்னு பேர். கர்மம்னா தொழில் அப்படின்னு அர்த்தம், கர்மம்னா பொருளாதாரம் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு மனிதனுக்கு 2 விஷயங்கள் அடிப்படையாக தேவை. என்னென்னு கேட்டிங்கன்னா, தனம், புத்திரம் அப்படின்ற 2 விஷயந்தான். மனிதனுக்கு அது இல்லாமல் வாழ முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ இந்த கர்மம், புத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த கர்ம திரிகோண வீடுகள் தான். கர்ம திரிகோண வீடு சொல்லக்கூடிய ரிஷப ராசி கர்ம திரிகோண வீடுகளில் முதன்மையான ராசி. இது ரிஷபத்துக்கு குரு வர்றதுனால இந்த ரிஷபம் குரு அப்படின்றது வியாழவட்ட யோகம் அப்படின்னு ஜோதிடத்தில் சிறப்பாக சொல்லப்படுது. அப்போ இந்த வியாழவட்டத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் இந்த 6 ராசிகளுக்கும் நல்ல பலனும் இந்த 6 ராசிகளுக்கும் சாதாரண பலனும் கொடுக்குறாங்க. நம்ம இதை தாண்டி ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்னென்ன விதமான தனிப்பட்ட பலன்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிறத டெப்த்தாக இன்னும் உள்ளே போய் ஓகே சார். காலபுருஷ ராசி தத்துவத்தில் மங்களமான ராசின்னு சொன்னால் கும்பராசி. ஏன் மங்களம்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுறோம்னா, கோயில் கோபுர கலசத்தை குறிக்கக்கூடிய ராசி தான் கும்பராசி. கோயில் கோபுர கலசம், அந்த கும்பம்னாவே நம்ம மங்களத்துக்காக நம்ம எப்போவும் எடுத்துக்கோம். ஒருத்தரை வரவேற்கிறதா இருக்கட்டும், ஒரு முக்கியமான நபரை வரவேற்கணும்னா கும்ப கலசம் கொடுத்து தான் வரவேற்பாங்க. அப்படிப்பட்ட மங்கள சின்னமான கும்பத்தை வடிவமாக கொண்ட கும்பராசி நேயர்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி 4ஆம் வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி நல்ல பலன்களை செய்யுமா அப்படின்னா உறுதியாக செய்யும். 100% கும்பராசிக்கு நல்ல பலன்கள் தான் இருக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன் இப்படி அழுத்தி சொல்கிறோம்னா, கும்பராசி பயத்தில் இருக்குது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, கும்பராசி ஜென்மச்சனி அப்படின்ற ஒரு சிந்தனை மட்டும் தான் உங்களுக்கு இருக்குது. 4ஆம் வீட்டுக்கு குரு பகவான் வந்திருக்கார் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துருப்பீங்க. ஏன்னா எப்போவுமே சனியை மட்டும்தான் நம்ம ஒரு கோச்சார பலன்கள் எடுக்கும்போது பெருசாக கவனிப்பாங்களே தவிர குரு பகவானை யாருமே கவனிக்கிறது இல்லை. ஆனால் 4ஆம் வீட்டுக்கு குரு பகவான் வர்றது மிகப்பெரிய விசேஷம். 4ஆம் வீட்டுக்கு குரு பகவான் வர்றது மிகப்பெரிய விசேஷம். ஸோ அந்த வகையில் 4ஆம் வீட்டுக்கு குரு பகவான் வர்றது அப்படின்றதுனால உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் குடும்பத்தில் நடக்கும். 4ஆம் இடம் தான் இல்லம், வீடு, மனை அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ 4ஆம் வீட்டுக்கு குரு பகவான் வந்திருக்கும்போது வீட்டில் ஒரு சந்தோஷமான காரியங்கள், குறிப்பாக சொல்லணுன்னா வீட்டில் பால் காய்ச்சிருப்பீங்க, நடந்துருச்சுன்னு கூட நான் சொல்கிறேன். அல்லது வீடு கட்டி முடிக்கிற தருவாயில் இருக்கும். ஒரு சின்ன குழந்தைங்க இருந்ததுன்னா பெரிய மனுஷி ஆகும். காது குத்துவீங்க, வீட்டை சொல்லிட்டோம், காது குத்துவீங்க. இல்லத்தில் ஒரு சுபகாரியம் நிச்சயம் நடந்தே தீரும். சரிங்களா? உங்கள் கும்பராசிக்கு 9ஆம் வீட்டில் கேது. இது தந்தை வழியில் சின்ன இடர்பாடுகளை சொல்லும். சரிங்களா? 2ஆம் வீட்டில் ராகு. 2ஆம் வீட்டு ராகு என்ன அப்படின்னு சொல்ல வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வார்த்தைகளில் கவனம். கும்பராசிக்கு ராசிலேயே சனி பகவான் அழுத்தமாக உட்காந்துருக்கார். என்ன பேசுகிறோம்னே தெரியாது. சனி உட்காந்துட்டார் சந்திரன் மேலே அப்படின்னா, அதாவது ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இருட்டு வந்து நம்மளை சூழ்ந்துருச்சு அப்படின்னு நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ இருட்டு சூழ்ந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? முன்னாடி என்ன இருக்குன்னு தெரியாது. அப்போ அப்படி தான் நீங்கள் பேசுவீங்க. என்ன பேசுகிறோன்னு தெரியாது, ஏது பேசுகிறோன்னு தெரியாது. 3ஆம் வீட்டை வரை சனி பகவான் பார்க்குறாரு. 3ஆம் வீடு தான் கம்யூனிகேஷன் கணப்பாகும், அதாவது தகவல் தொடர்பு அப்படின்னு சொல்லக்கூடிய பாவம். நீங்கள் ஒன்று சொல்ல போய் அது அங்கே வேறு ஒரு விஷயமாக கம்யூனிகேட் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு நான் எச்சரிக்கையாக கொடுக்குற ஒரே விஷயம் என்னென்னா, வாய் கவனம், கை கவனம். அதாவது தேவையில்லாத பேசாதீங்க, தேவையில்லாத செயல்களில் ஈடுபடாதீங்க.
ஆனால் உங்களுக்கு குரு பகவான் நன்மைகளை செஞ்சிட்ருக்கார், நிறைய நன்மைகளை செஞ்சிட்ருக்கார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய 8ஆம் பாவத்தை குரு பகவான் பார்க்குறாரு, உங்களுடைய 10ஆம் பாவத்தை குரு பகவான் பார்த்துருக்கார், உங்களுடைய 12ஆம் பாவத்தை குரு பகவான் பார்த்துட்ருக்கார். 10, 12, 8 இந்த 3 பாவத்தையும் குரு பகவான் பார்த்துருக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் தான். ஸோ அதனால் 8ஆம் பாவத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு உடல் தொந்தரவுகள் ஜென்மச்சனியில் இருக்கும். அந்த ஜென்மச்சனியில் இருக்கக்கூடிய உடல் தொந்தரவுகளை சரி பண்ணக்கூடிய வேலையை குரு பகவான் பார்க்குறாரு. 10ஆம் பாவம் கர்மஸ்தானம்னு பேர். அப்போ செய்கிற தொழிலில் ஒரு வெற்றியை நிச்சயம் கொடுப்பாரு. ஆனால் ஜென்மச்சனி காலகட்டங்களில் யாருக்கும் தொழிலில் வெற்றி வராது அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். ஆனால் நிச்சயம் இந்த குரு பகவான் பார்க்க இந்த 2024ஆம் ஆண்டில் இந்த குரு பகவான் ரிஷபத்தில் வந்து 10ஆம் வீட்டை பார்க்கறதுனால உங்களுக்கு தொழிலில் வெற்றி உண்டு. புதிய தொழில்கள் கும்பராசிக்காரங்க தொடங்க வேண்டாம். பழைய தொழில்கள் இருந்தால் அதை கண்டினியூ பண்ணி அப்படியே போயிட்டே இருங்க. புதிய தொழில்கள் வேண்டாம். அதே மாதிரி வேலையில் இருக்கவங்க தேவையில்லாத பேசாதீங்க, தேவையில்லாத நடவடிக்கையில் உங்கள் வேலை என்னவோ அதை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருங்க. ஸோ இதுதான் நம்ம கும்பராசிக்கு நம்ம பலன்களாகவும் சொல்கிறோம், அவங்களுக்கு எச்சரிக்கையும் கொடுக்குறோம்.